ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் பக்கத்து வீட்டுக்கார் பால்கார் தபால்கார் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிங் இன் த ரெயின். சிங் இன் த ரெயின் முழுக்க முழுக்க இசை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. முகவரி படத்துல நம்ம அஜித் சார் சொல்ற மாதிரி இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையோடு போவோம், இசையாவோம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி நாங்க ஆரம்பிக்க போறோம். அண்ட் சுவாரஸ்யமான சுற்றுகள் அண்ட் ரொம்ப செம்மையான பிரைசஸ் இது எல்லாமே நம்மளோட இந்த ஷோல இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேசிக் இருக்கோ இல்லையோ ஃபுல்லா மியூசிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடே அது இசை அப்படியே ஓடணும். இதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச ஒரு 4 பேரு. அவங்க இல்லாம இசை இல்ல, இசை இல்லாம அவங்க இல்ல. சோ ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் சாம் விஷால், பரத், பிரசன்னா மற்றும் குமுதினி. வந்துட்டாயா வந்துட்டாயா. 4 பேர் நிக்கும் போது குடிக்காம கொள்ளாம அவரை மட்டும் போட்டு வந்து நிக்காதடா. டேய் என்னடா பழக்குது? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி ஷர்ட் இல்லாம வந்தா இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டு. வணக்கம் மக்களே, this is Sam Vishal. ஏய் போடா, சாமோட விளையாடு. எங்கடா என் வாழ்க்கையில விளையாடுற? வழக்கதான் சார். இது சாமோட விளையாடு கிடையாது, இது சிங் இன் த ரெயின். இதுக்கு நான் தான் ஆங்கர். குரேஷியோட விளையாடு. நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போட்டுருக்க. ஓ தம்பி, ஆல்ரெடி நீங்களே நிறைய நகைச்சுவையோட வந்திருப்பீங்க. அதனால நான் பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு கனிவான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது இசை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி. மறுபடியும் சொல்றேன், இசை தான் முழுக்க முழுக்க. பாடல்கள் ஜாலியா ஒரு ஃபன்னா இருக்க போகுது. சரியா? அண்ணா அவங்க ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துனே இருக்காங்க. யார் பாக்குறா? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டேய், இந்த மாதிரி வாயில வயலின் வாசிக்கிற வேலை எல்லாம் ஏன்ட்ட வேணாம். என்ன சொல்ல வந்தாலும் ஓப்பனா சொல்ல. ஒண்ணும் இல்ல, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியல. திடீர்னு உள்ள வரோம். சரி, இதுக்கு மேல நம்ம டைரக்டா போயிடலாமா காம்படிஷனுக்கு? போயிடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு டீமா விளையாட வேண்டிய கேம். ஒரு டீமுக்கு 2 பேர். வானே. டேய் இல்லடா, நான் ஆங்கர்ரா. ஐயோ சரி, நான் ஃபர்ஸ்ட் என்னோட அதிகாரத்தை வச்சு உங்க 2 பேரும் 2 டீம் கேப்டன் நான் நியமிக்கிறேன். நீ அப்படி போப்பா. டீம்ல ஒருத்தர் தான். போடா. சரி நான் ஓகே. இல்ல கேப்டன் போடா. இல்ல அங்கிட்டு போடா. சரிப்பா பரத், குமுதினியா உன் டீம்ல இவரா? எனக்கு கும்மு வா கும்மு. பாய். ஏண்டா இதத்தான் பண்ண போறீங்கன்னு நினைச்சா இப்படியே அப்படி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களா 2 பேரையும்? தேவையில்லாம ஒரு பிரில்லியன்ட் ப்ளே பண்ணி வேஸ்டா போச்சு. நீ தான் அந்த டீம் போ. ஐயா நல்ல ஒரு டீம் நேம் 2 பேர் வைங்க. உங்க டீமுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? நீ சொல்லு. டேய் என்ன ரொமான்ஸ் பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன வைவி ஏதாவது வைங்கடா. என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்ன வைக்கலாம் நீ சொல்லு. நீங்க ஒரு பேர் ராக் ஸ்டார். உங்க டீம் நேம் என்ன? அண்ணா கூலர் ஸ்டார்ண்ணே. ஆஹா, கூலர் ஸ்டார். 2 பேருமே கூலர்ஸ் போட்டுறீங்க. கூலர் ஸ்டார். அண்ணா வெந்து தணிந்தது சொல்லியாத. வெந்து தணிந்தது காடு. எரும மாடு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை சரி பேச விடலான்னு ரொம்ப நான் அந்த லீட் எடுக்கல. ஓகே, நம்ம சிங் இன் த ரெயின்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறோம். அதோட பேரு கண்டுபிடி 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 கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 பாட்டு வரும். அது பிளே ஆகும். எப்படி பிளே ஆகும்னா ரிவர்ஸ்ல பிளே ஆகும். சோ அது என்ன பாட்டு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த பஸர் அமுக்கணும். இட்ஸ் a buzzer round. சரிங்களா? யாரு பஸரை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட். ஓகேண்ணே. ஒரு டவுட், நம்ம இப்படியே பிடிச்சு நிக்கலாமா இல்ல தூரத்துல நின்னு இப்படி? நீ வெளியில போய் கூட பிடிச்சு நிக்கலாம். எதனே நீ நினைக்கிற மாதிரிலாம் பாட்டு பிளே ஆக ஆரம்பிச்சது உங்களுக்கு எப்ப தோணுதோ இதை ஓகே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நீங்க அடிக்கலாம். ஆஹா, இப்ப யாராவது பஸர் அமுக்கி அந்த பாட்டை தப்பா சொல்லிட்டா அவுட். அந்த கொஸ்டினே அவுட் பண்ணி. அப்படியா? ஆமா, மிச்சம் இருக்கிற 4 பாட்டுக்கு நீங்க விளையாடணும். அவ்வளவுதான். சோ அதனால தேவையில்லாம தப்பா சொல்லாதீங்க. அதாவது நமக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு தேவையில்லாம அமுக்கி தப்பா சொல்லாத. குறிப்பா பிரசன்னா ஃப்ரம் பாண்டிச்சேரி உங்களுக்கு தான் இது. சரியா? சரி, ஏன்னா நீ தான் அதை பண்ணுவ. நான் கட்டுப்படுத்திடுறேன். ஆனா ஒரு டவுட், இது பிரஸ் பண்ணிட்டு டைமர் வச்சிருக்கான்னு? நீ அதை கிஸ் பண்ணிட்டு கூட டைமர் வச்சுக்கோ. இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்ல டைமர் இருக்கா இதுக்கு? 10 செகண்ட் இருக்கும். அதுக்குள்ள சொல்லணும். 10 செகண்ட் இருக்கா? ரொம்ப கோவக்காரங்களா இருக்காங்க. இவங்களை வச்சு எப்படி நம்ம ரவுண்ட் பண்ண போறோம்? சரியா? 5 பாட்டுல யார் அதிகமா கண்டுபிடிச்சு எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்களுக்கு அங்க இருக்கிற பலூனு, அதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அந்த பலூனை உடைச்சா அதுல ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பருக்கு எந்த கிஃப்ட் மேட்ச் ஆகுதோ அந்த கிஃப்ட் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் அந்த பலூனுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அதான் சரி. ஓகேவா? சரி தம்பி, குக்கர் மூடி திறந்து பாக்குறது. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குதனம் பண்ண போறானோ? ஓகே, கூலர் ஸ்டார் டீம் அண்ட் ராக் ஸ்டார் டீம் உங்க 2 பேருக்குமான ஃபர்ஸ்ட் சாங் இதோ.
ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஏ மை டியர் மச்சான் ஏ மனச வச்சான் நம்ம ஒரு கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த டீம்ல பிரச்சனை இருக்கிறவரையும் ஆரம்பத்திலே அமுக்கி தப்பா தான் சொல்லுவான்னு. நான் நினைத்தது போலே கரெக்டா அமுக்கி சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். அடமோச்சே, இது என்ன குரங்க விட மோசமா போயா அந்த பக்கம். ஒன்னொன்னுலாம் கிடையாது. போகலாம் போகலாம் போடா. இன்னும் முடியல தம்பி. ஏய், போடா. போ போ. என்னடா சொன்னேன் தெளிவா? ஒரு ரவுண்ட்ல வின் பண்ணாதான் அங்க சான்ஸ். ஒரே நிமிஷம். 1 2 3 4 5 6 அங்க 12 பலூன் இருக்குனே. அதுல ஒண்ணுல நக்கு. அப்ப 6 கிடையாதா? 6 6லாம் கிடையாது. இல்ல சரி ஒரு பாட்டு தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த பாட்டு போடுங்க தம்பி. இன்னும் 4 பாட்டு இருக்கு. 4 பாட்டு இருக்குல்ல. தல என்ன சொல்லிருக்காரு? நெவர் எவர் கிவ் அப். இன்னும் 4 பாட்டுல நீ ஒரு 3 கண்டுபிடிச்சனா நீதான் வின்னு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஓகே, இந்த 2 டீமுக்கான செகண்ட் சாங் என்னன்னு பாத்துறலாம். அந்த சாங்க ப்ளே பண்ணுங்க. இல்ல டிஸ்ட்ராக்ஷன். ஐயோ டேய் அமைதியா இருங்கடா. டேய் பொண்ணு வண்ட மாட்டயா? இருடா ஒரு நிமிஷம். சார் ப்ளே பண்ணுங்க சார். இவங்க எல்லாம் ஒன்னு ப்ளே பண்றாங்க. வந்துருச்சு. The right time to answer this right song. Come on, brother. இன்னும் நான் அது 10 9 8 7 6 5 4 3 2 அத சொல்லுடா. சொல்றா, ஏதோ பாட்டு சொல்லு. டமுக்குள்ளா உனக்கு இல்ல அவ்வளவு இதான் ஆச்சு. நான் கண்டுபிடிச்சேன். தம்பி நீ உண்மையில கண்டுபிடிச்சீங்களா? அப்பப்ப இப்பப்ப குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. கரெக்ட். அடுத்த பலூன் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாட்டையும். பட் இந்த பாட்டுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. ஆமா, நான் என்ன சொன்னேன்? யாராவது பஸர் அமுக்கி தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த பாட்டு ரூல்ட் அவுட். நான் பஸர் அழுத்திட்டேன் அவனுக்கு அப்புறம். இந்த தக்காளி வெள்ளை தம்பி, நீ ஆல்ரெடி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ற. இத வந்து அந்த எதுக்கு அந்த அவன் கேட்கலாம் இந்த மாதிரி. டேய் கண்ணு இல்லாத கவோரி பயல. ஃப்ரீ டைம் பிளம்பர் என்ன பண்ற? சும்மா டேய் உன்னால போச்சுடா பாட்டு. சரியா? தெரியல. 2 பாட்டு முடிஞ்சிருக்கு மக்களே. இதுல வந்து நம்ம கூல் ஸ்டார் டீம் தான் வந்து 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அண்ணா அதுவும் 2 ஆன்சர் நான் தானே சொல்லிருக்கேன். அதான் பெறமையா இருக்கா. ஓகே, இப்போ 3வது பாட்டை யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தலாம். லெட்ஸ் ப்ளே தி தேர்ட் சாங். என்ன நடக்குதுங்க? அம்மா ஆஹா, அம்மா நீ எங்க அம்மா பாட்டே ஒழுங்கா மாட்டி. ஆனா உண்மையிலேயே நான் எவ்வளவு டீம் பாத்திருக்கேன். பட் இவ்வளவு பிரில்லியன்ட்டான டீம் பார்த்ததே இல்ல. ஏன்னா ப்ளே பண்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறாங்க. இங்க வா, நீ வந்து அவன் தெளிவா அம்மா அம்மான்னு பாடுறான். நீ அம்மா என்று அழைக்காத தான் பாடுறான். அவன் தெளிவா டூனை பார்த்ததும் நீ அவன் கூட சேர்ந்து பாடிட்டு இங்க வந்துட்டு ஹைஃபை கொடுக்கலையா? சீக்கிரம் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. 3 சாங்ல 2 பாயிண்ட் எடுத்து லீடிங்ல இருக்கிறது கூல் ஸ்டார் டீம். நீ என்ன நிகழ்ச்சி பண்றீங்களா? இது விளையாடுறியா என்ன? இப்படி நம்ம வந்து தரம் தாத்த கூடாது. ஆமா மாதிரி தரம் தாத்தாவா என்னது? இன்னொரு விஷயம், அடுத்த ஒரு பாட்டு இந்த டீம் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வின்னர். 2 இருக்கு. சோ 2யுமே நீ கண்டுபிடிச்சே ஆகணும். குடி நீ அடி அப்புறம் போடலாம். ஓகே, இந்த ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட யார் எடுக்க போறாங்கன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. லெட்ஸ் ப்ளே தி 4th சாங் ஃபார் கண்டுபிடி. இல்ல புரியல. 10 9 8 சாமி சரணம் ஏதோ வந்துச்சு. சாமி சரணம் பொன்னையப்பா. 3 2 1 நான் ஏதோ ஒரு பாட்டு நினைச்சு அடிச்சேன். இந்த பாட்டை அவங்க வந்து கண்டுபிடிக்கல. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. ஏ ஐயா ஐயா சாமி ஐயா ஐயா கருணையில். ஏயா ஐயா சாமி. நான் என்னோட பாட்டு நினைச்சு அடிச்சேன். ஐயப்பன் முத்து சாமி. சரி, குமுதினி ரிச் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் வந்திருக்கு. ஏதாவது சொல்லு. கலாய்ச்சிட்டாராமா. என்ன பாட்டா இருக்கும்? ஒரு கெஸ்ல ஏதாவது பாட்டு. புலி எல்லாம் கிடையாது, வேற ஏதோ புலி இது போட சொல்லுங்க. ஏய், பட் இந்த ஒரிஜினல் சாங் என்ன அப்படிங்கறத நம்மளே பாத்துறலாம். லெட்ஸ் ப்ளே தி ஒரிஜினல் சாங்.
என்ன பாட்டு திமிரு உன்னை ராடடிக்க வந்தாரு. அந்த பாட்டு தானா? சார் இவன் பாட்டை நேரா போட்டே கண்டுபிடிக்க முடியல சார். அந்த பாட்டு தான் கேக்குறான். இவனெல்லாம் ஏன் சார் கூட்டிட்டு வரீங்க ஒரு டீம்? இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நீங்க ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. ஒரு பாட்டு தான் இருக்கு. அது அவங்க எடுத்தா கூட அவங்க தோக்க தான் போறாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீங்க. So undoubtedly in the first round கண்டுபிடியோட வின்னர் கூல் ஸ்டார்ஸ் டீமை சேர்ந்த சாம் விஷால் and பிரசன்னா. கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். கண்ணுல திமிரு ஒண்ணுமே தெரியலையா? இந்த கண்டுபிடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. தம்பி நீயே சொல்லு, உங்க 2 பேர்ல ஒரு ஆள் முடிவு பண்ணி ஒரு ஆள் போய் பலூன் எடுத்து வந்து இங்க வச்சு உடைங்க, அப்பதான் ஷாட் கிடைக்கும். உட்கார் சாம், கமான்டா. ஏய் என்னண்ணே வெடிக்க மாட்டேங்குது? அடஸ்டானா. ஏய் சாரி, ஆங்கரோட வேலை தான். ஓகே, உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு ட்ரை அகைன் வந்திருக்கு. இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் தள்ளுதான்டா. ஏய் உண்டியல் குலுக்கி வா. அதெல்லாம் எடுத்து அப்படின்னா குலுக்கிட்டு இருக்க நம்பர் அங்க இருந்து தெரியுதான்னு பாக்குறியா? உட்காரு. ஏய் வேற ஏதோ வெடிஞ்ச மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. இது டயர் கியர் வெடிச்சிருச்சா? டயர்லாம் ஒண்ணும் வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு. அக்கப்பூரா இருக்கு. ட்ரை அகைன். ஓகே, இவங்க மனசுக்கு ட்ரை. நம்ம பிரிச்சு வேலைக்கு சர்றா. ஆப்போசிட் டீமை கொடுத்து படிக்க வைப்போம். தம்பி நீ படிப்பா. சொல்ல போறேன். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. என்னது சொல்றா? 12 என்ற எழுத்திலே மணி ஒலிக்கிறது. அவனா குக்கரு. தம்பி 2 பேருமே சேர்ந்து அந்த குக்கர் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ணா கை தட்டறா. அண்ணா எங்களுக்கு ஒரு ஆசைண்ணே, அவங்க கையால கொடுக்கணும்னு ஆசை. அவங்க கையாலயா? சரி வாடா. என்ன ஒரு பாசம் என் மேல. பாசம் இல்லடா, வாடா. நீ தானே எடுத்த அந்த நம்பர், அதான் கேக்குறேன். இல்ல எங்களால தானே இந்த குக்கர் கிடைக்குது, அதனால. நெக்ஸ்ட் நீங்க விளையாட போற ரவுண்டுடைய பெயர் 10 இருடா. நெக்ஸ்ட் ரவுண்டுடைய பெயர் சித்திரம் பேசுதடி. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க 2 டீம்ல ஒவ்வொரு டீமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. சோ நான் ஒரு பாட்டை உங்கள்ட்ட காட்டுவேன், அத வரையறவங்க பாத்துக்கிட்டு அத வரைஞ்சு காட்டணும். அத இன்னொருத்தவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரவுண்ட்ல எத்தனை பாட்டு? ஒரு டீமுக்கு 3 பாட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து தோல்வியில இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அது ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு எடுத்து சொல்லணும்? ராக் ஸ்டார் டீம் கொடுப்போம். ராஜஸ்தான். ராக் ஸ்டார் வாங்க, ராக் ஸ்டார். சரி, யார் வரைய போறா உங்க 2 பேர்ல? நான் ட்ரை பண்றேன். ஏன்னா நீ வரைஞ்சாலும் நான் பாட்டை கண்டுபிடிக்கணும், அத நான் பண்ண மாட்டேன். அப்ப வரைஞ்சிருவேன். வர பொறுமையா வர, சரியா? அந்த பாரு, இதான் உன் ஃபர்ஸ்ட் பாட்டு. இப்படி கைய மூண்டா நான் எப்படி ஓகே, மூஞ்சி அப்படி வைக்காதடாடே. அண்ட் இதுல வந்து ஒரு பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 90 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. பரத்துக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 90 செகண்ட்ஸ் டைம் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வார்த்தையா? என்ன மாப்ள மண்டை மேல மரம் நட்டுருக்கு? அது வர முடி அம்பு. முடிக்கு வேற பேரா? இருமா, அவனே அத வரைந்து அயர்ன் பண்றான் கையிலேயே. ஹேர் முடி மயிர். ஐயோ அம்மா, ஹேர் மாதிரி சொல்லி பாரு. சரி, அடுத்து வர ஹேர் அப்புறம் ஹேர் ஹரே ஹைரா இதுல பூந்து வாடா. மூன்று பேரும் தரடி விட்ட கரடி மாதிரி ஏன்டா ஓடிட்டு இருக்க? ஹயர். ஓ, ஹயர். நீ என்ன வரைஞ்சிருக்க? இது என்னது? இந்த பாட்டுக்கும் இதுக்கு என்ன? அண்ணே ஹைரா. சரி, எந்த அளவுக்கு இதுக்கு மேல உங்க எக்ஸ்பிரஷனை தாங்குற அளவுக்கு என் இதயத்துல இடம் இல்ல. தயவு செஞ்சு போங்க. எனிவே, சித்திரம் பேசுதடியில ஃபர்ஸ்ட் பாட்டை பரத் ராக் ஸ்டார் டீம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வெரி குட். செகண்ட் கொஸ்டின் ஃபார் தி டீம் கூல் ஸ்டார். யார் வரைய போறா? என்னடா என்ன மோதிரம் மாத்திக்கிறீங்களா? டேய் ஆம்பளை பாய்ஸ், ஆர்டர் ஈவென்ட் போட்டோம். இவர் வரைய போறாரா? மாடுண்டு போய் வரேங்க. ரெடி? பாட்டை கன்வே பண்ணிட்டேன். தம்பி பிரிச்சிருவாரு இப்ப டிராயிங்ல. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மரம். இந்த லட்சணத்துல 30 செகண்ட்ல கிழிச்சிருவாங்க. மழை. நாங்காலியா. சூப்பர். மழை. அது என்னயா நருட்டோக்கு பவர் வந்தா ஒரு மாதிரி இருக்குமே. அடுப்பு, நெருப்பு. தீநிலா. தீநிலா. லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். நிலா தூங்குது. தீநிலா தூங்கும் நேரம். ஏய் ஆல்போஸ் வந்து மலை தீ தூங்கு. மலை தீ நிலா. ஏய் தீ நிலா. 9 மழை தீ. 8 7 6 5
உங்களுக்கும் நேரம். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இரு. இங்க வா. எதுக்கு இப்ப இவ்வளவு கூச்ச? இல்ல அவங்க சொல்லல. நீ சொல்லு இப்ப என்ன பாட்டு? நான் ஏதோ தீ பிடிக்க தீ பிடிக்கவா? தீ இந்த வெறு பேத்துற வேலை வேணாம் போடா. மேகம் தீ. மேகம் இல்லையா அது? ஆகாயம்யா. ஆகாயம் மலைய வரைஞ்சா என்ன நினைப்பாங்க? ஆகாயம் வந்து இதுவா? இதுனா அடப்பணியார மாதிரி இருக்கு. ஆகாயம்ங்கிறது இப்படி இருக்கும். அந்த கிளவுட்ஸ்லாம் வந்து ஐயா இங்க பாருங்க ஆகாயத்துல. ஆமா என்ன உன் ஸ்டாண்டர்டுக்கு அது சரி. தவறா எடுத்துக்காதீங்க மக்களே. சித்திரம் பேசுதடியில இந்த டீம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இந்த டீம் ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆல்ரெடி பரத் வந்து வரைஞ்சதுனால இப்ப குமுதினியுடைய திறமையை நம்ம பார்க்க வேண்டிய நேரம். பரத் உங்களுக்கான செகண்ட் சான்ஸ். ஆல்ரெடி ஒன்னு கண்டுபிடிச்சிருங்க. நான் சொல்லவா? அப்புறம் எதுக்கு அவ வரையறா? அப்புறம் எதுக்கு கிட்ட வந்தீங்க? டேய் இங்கறா. ஏன்டா அவர் கிட்ட போனா முத்தம் கொடுப்பியா? டேய் முத்தம் எங்கடா கொடுத்தான்? என்னடா ஆளாளுக்கு ஒரு முத்தம் கிளப்புறீங்க? இங்கறா. இது ஐயோ நானே பாட்டு சொல்லிட்டு போறேன். இரா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இதுக்கா அங்க பாருடா. செய்யா பொய்யா டேய். நல்லா ஓ பாரு. ஜிகி ரயில். எந்த ஊர்ல ரயில் இப்படி போகுது? சைக்கிள் மாதிரி ஜிகி ஜிகி. வண்டி இது ரயிலா? வண்டி 60 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அல்ல முடிஞ்சு கதை. எங்க சின்னம்மா எந்த பெட்டில இருக்காங்க கண்டுபிடி. நான் கண்டுபிடிச்சறவா சின்னம்மாவா? டைம் ஐயா 30 செகண்ட்யா. டக்கு. ஏய் இங்க வா. டக்குன்னு தான் சொல்லணும். அத டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த கோழியை வந்து ஃப்ரை பண்றதுக்கு கொண்டு போவாங்க வண்டி. கோழியை கொண்டு போறாங்க. கிரிக்கெட் விளையாடுவார்ல அவரு. அவர் அங்க கொண்டு. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். கம் ஆன் பரத். 10 8 7 கோழி எல்லாம் புடிச்சிட்டு 5 4 3 2 1 கொக்கரக்கோ. ரயில்வே கிராசிங்ல Time கோழி ஆடு மாடு எல்லாம் போகும்போது இடிச்சு. டைம் அப். கோழி வந்திருக்காங்க. கோழி கூட்டு போறதுக்கு ஒரு சரி என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி பாயிண்ட் இல்லையா? சரி ஏதோ ஒன்னு பண்ணுப்போம். கோழியா? குஞ்சு ரயில். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சந்தோஷ் சாரோட பாட்டா? இங்க பாப்பா நீ வரைஞ்சது தப்பு இல்ல. உங்க டீம்மேட்லாம் தப்பு. போ நில்லு. சரி இப்ப பாப்பா அந்த வினோதினி குமுதினி வரைஞ்ச அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு ப்ளே பண்ணி காட்டுவாங்க. சிக்கு புக்கு. ஐயா இங்க பாருங்க. சிக்கு புக்கு. கை கொடு. ஒரு டவுட்னா இவங்க எல்லாம் எங்க சைக்கிள்ல போறாங்க? டான்ஸ் ஆடுறாங்க. என் மனசுல சிக்கு புக் இருந்துச்சு. மனசுல இருக்கட்டும். வெளியில சொல்லிடாத. பாயிண்ட் வந்துரும். கலாய்க்கிறீல? இதெல்லாம் ஆங்கர் அடிக்கிறீங்க. ஒரு சோளம் வந்து போங்கடா. இந்த ரயிலுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே தம்பி, என்ன சொன்னீங்க? கோழி குஞ்சா? குஞ்சு ரயில்னு சொன்னேன். குட்டி ரயில் அது. அதனால சாரி. பெரிய மலையாள படங்கள் விரும்பி பாப்பாரு. குட்டி ரயில கூட குஞ்சி ரயில் தான் சொல்லுவாங்க. குஞ்சி. இது மட்டும் எங்க பெண்ணி மேமுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சரி மக்களே நீங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. எனக்கே தெரியல. இந்த ரவுண்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்பயும் அதிசயம் ஆனால் உண்மை இந்த ரவுண்ட்ல லீடிங்கா இருக்கிறது பரத் டீம் தான். ஆஹா. ஏன்னா நாங்க இன்னும் விளையாட ஆரம்பிச்சோம். ஆமா தம்பி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ரவுண்ட்ல லீடிங்ல தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் 1.5 மணி நேரம் ஒண்ணு கிடக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க? இல்ல புரியல. நீங்க இப்படியே ஒண்ணு கிடிப்பீங்க. அடிக்கிறது அடக்கிறது. ஹோல்டிங். இல்ல எது சோகமா எது பிரச்சனையா? இல்ல ஓகே தானே? அண்ணா பாக்கெட்ல கை விட கூடாது. ஏன் சொல்லலாம் வந்துட்டு. அவ வேற எங்க கை விடுவானே. ஜாலியா இரு, சந்தோஷமா சிரி, கியூட் ஸ்மைல் பண்ணு. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. லாஸ்ட் டைம் யார் வரைஞ்சா? நீ வரைஞ்சியா? அவர் வரைஞ்சாரா? அப்ப இந்த வாட்டி சாம் நீ தான் வரையணும். கம். Your time starts now. ஓ இப்படியே பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யா கப்பலையா? ஆயா நோயாலாம் கேட்க கூடாது. கண்டுபிடி. ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இரு. என்ன அது? டேய் இங்க பாருடா. இது உயிர் கூசல் ஆடுறாங்க பாரு. எல்லாம் புடிச்சு தொங்குறாங்க. படகா? படகுல இருக்காங்க. லூசே எல்லாம் தொங்குறாங்க பாரு. டைட்டானிக் கப்பல் லாஸ்ட்ல சாக போறாங்க. எல்லாம் குதிக்கிறாங்க. கரெக்ட். இது என்ன சொல்லு? நாய்க்குடை காளான் தெரியும்ல? ஃபர்ஸ்ட் செகண்ட் வழி ரோட் அது. ஏய் காளான்டா மழை காலத்துல பாதை வீதி. இன்னும் 45 செகண்ட் தான் இருக்கு ஃபார் திஸ் டீம். ஏஞ்சல் தேவதை வீதி தேவதை. ஏய் வேற லெவல்டா. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. சூப்பர். எல்லாம் ஓகே. ரன் மாதவன் மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணீங்களே அது பண்ணுங்க. அதெல்லாம்
சோ மொத்தமா 4 பாட்டு இந்த ரவுண்ட்ல போயிருக்கு. அதுல ஒரு பாட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்க, ஒரு பாட்டு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த சாங் வர்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் பரத் from Rockstar Team. ஓகே, உண்மையிலேயே இத வேற லெவல்ல கண்டுபிடிக்க போறான். ஏன்னா அந்த பாட்டை சொன்னோனே அவன் மனத்துல ஒரு மலர்ச்சி. Your time starts now. Come on. வரடா. கடல். ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவனே கண்டுபிடிக்க மாட்டான். அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க. மணல், கடல். அவன் ஏதா வரையவும் மாட்டா, நீ சொல்லவும் மாட்டா. தம்பி மெலிசான போடு. அழைக்கிறானே, தப்பா வரைஞ்சிட்டேன்னு. என்ன வரையறான்? கடல்ல 2 பேர் லவ் பண்றாங்க. ஆமா, கடல் கடியில லவ் பண்ணா செத்துருவாங்க பைத்தியம். ஒரே குத்தமப்பா. 45 செகண்ட் ஆர். கம் ஆன் குமுதினி. மணல், கடல், அலை, பீச் ஓரம், கடலோரம். கடலோரம், அலையோரம் வீசும் 30 லாஸ்ட் 30 செகண்ட். அலையோரம். ஓரம் கரெக்ட். சரி, அடுத்து வர. கடல். வேற வரடா. சொல்லல. வேற வரடா. கடலோரம். வேற வரடா. கடலோரம். கட்டன பிபி மாத்திரை. ஆயியூனா வரடா. ஐயோ, கையில மார்க்கர் ஓடிடு. வரடா. நெக்ஸ்ட் வரடா. கையில வரடா. கடல். அந்த பாட்டுல ஒரு பெட் சீன் வரும்ல, அது வரடா. கப்பல் ஏறி போயாச்சு. டைம் ஆப். வாடா. ஐயோ லூசாடா நீ. அத விட்டியடா. நான் ஒரு ஓட விட்டு தப்பு பண்ணிட்டேன். அது அந்த கடற்கரை வாசம் நத்த ஒண்ணு இருக்கும், அது வரஞ்சிருக்கு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா? அது என்ன பாட்டுன்னு என்ன ப்ளே பண்ணிரோமா? அரபிக் கடலோரமா? ஏய், அரபிக்ல எழுத வேண்டியது அரபிக்ல தான் எழுதிருக்காங்க. சாரிடா. இந்த டீம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். லாஸ்ட் டைமா இவர் வரைஞ்சாரு, இவர் வந்து இப்ப நீங்க தான் வரையணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டீம்ல வந்து இந்த கூல் ஸ்டார் டீம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரவுண்டுடைய வின்னர் அவங்க தான். இல்லைன்னா டை ஆயிடும். சரி பாப்போம் வாங்க. டை பிரேக்கர் எனக்கு பர்த்துக்கு சிங்கிள்ஸ் வச்சுக்கோ. ஓகே, இந்த டீமுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. செடி கூட்டம், ரோஜா பூந்தோட்டம். ஆஹா சூப்பர். காதல் வாசம். பூந்தோட்டம், பூ, ரோஜா பூந்தோட்டம். சரி, அடுத்தது போ. நீ இதெல்லாம் நல்லா கண்டுபிடி. நான் வரையும் போது ஒண்ணுத்தையும் சொல்லாத. ஓகே, the last 46 செகண்ட்ஸ். நல்லா ட்ரை பண்றா. அதுல ஹீரோ வரப்பாரு, அவரோட போட்டோ வர ஈஸியா கண்டுபிடிச்சு. அது என்ன? அது ஆரஞ்சு பழம். அது தெரியாதா? பீட்சா வந்து வச்சிருக்காரு. பீட்சா. தோட்டம். 20 செகண்ட் தான் இருக்கு. லாஸ்ட் 20 செகண்ட். ரோஜா. 4 3 2 எங்க வீட்டு தோட்டத்தில் 1 டைம். இத நீ எதுக்கு வரதுன்னு எனக்கு தெரியும். அடைய சூப்பர்மா. உன் டீமுக்கு ஒரு பாட்டு கண்டுபிடிச்சாரு. இது என்னது ஐயா? அது அடையா? ஆள் தோட்டைக்கு அடை எங்கயா? ஆள் தோட்டம் அது உருளைக்கிழங்க தான் இங்கிலீஷ்ல வரையறான், ஆளு வரையறான்னு நினைச்சேன். அடைன்ட்டான். திரும்ப கூப்பிட்டு செருப்பால் அடிச்சு போட்டு. தம்பி, நீங்க ஏதோ ஒரு பாட்டு சொல்ல வந்தீங்களா? நான் வந்து மூங்கில் தோட்டத்துக்கு போயிட்டேன். மூலிகைக்கு போயிட்டான். ரைட். மூலிகை வாசம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. அண்ட் எது எப்படியோ நல்ல ஃபன்னா, ரொம்ப டிஃபரெண்டா என்னமோ ட்ரை பண்ணானுங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி சித்திரம் பேசுறதுல ரெண்டு டீமுமே ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்ட் டைல முடிந்து விட்டது. ரெண்டு டீம்ல இருந்துமே ஒவ்வொரு ஆள் போய் உங்க டீமுக்கு ஒவ்வொரு பலூன் எடுக்கிறீங்க, ரெண்டையுமே உடைக்கிறீங்க. இங்க வந்து உடைக்கணும். அதுல வந்து பிரைஸ் வந்தா உங்களுக்கு, ட்ரை அகைன் வந்தா அவ்வளவுதான். ஐ அம் சாரி, கம்பெனி பொறுப்பல்ல. சாம் அவரோட பலூனை உடைச்சிட்டாரு. அதுல சாம் டீமுக்கு வெற்றி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல மனசுக்காரவங்களுக்கு கண்டிப்பா நம்பர் தான் வரும். சாம் டீமுக்கு வந்த நம்பர் 5. ஏய், அந்த ஜூஸர். ஜூஸரா? பரவாயில்லையா? ட்ரை. ஏய் இங்க வா. 5 தெளிவா எழுதிருக்கல. லூஸ் மாதிரி அத பாட்டு எக்ஸைட் ஆயிட்டு இருக்க. சாரி, என்ன ஊர்ரா நீ? என்ன தெரியலையா? சாரியா? கண்ணாடி கல்றா. இனிமே விளையாடுற கண்ணாடி போட்டு வந்தா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். நீங்க வந்து ரொனால்டோவை பாத்துக்கலாம், மெஸ்ஸியை பாத்துக்கலாம். அது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவைய. ஏய் தம்பி, பலூன் பைத்தியம். நீங்க இவ்வளவு ஹைட்ல இருந்து உடைய குதிக்க போறீங்களா? ஆனா எந்த பலூனோடையும் தெரியாது. மாப்ள உட்கார புடிச்சுக்கிறேன். வேணா எடுத்துருவானுங்க. குறுக்கு தெரிச்சிரும். உட்கார குறுக்கு தெரிச்சிரும். உட்கார. ஆகா. ஏய் இது ஏன் வேலை குடு. ஓ, கடவுள் உனக்கு வேற மாதிரி செட்டிங்ஸ். பரத்துக்கு வந்திருக்கிறது. ட்ரை அகைன். இதுவே போராடி தான் உட்கார்ந்தேன். ஓகே, நம்மளுடைய சிங் இன் தி ரெயின்ல 2 ரவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. 2 ரவுண்ட்லயுமே அது அவங்களுக்கே தெரியல. அவங்களே எக்ஸைட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க.
அடுத்து நம்ம மூணாவது நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறோம். அந்த ரவுண்டுடைய பேர் பாட்டுக்குள்ள பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள 5 பாட்டு இருக்கு, 5 சாங்ஸ். அதாவது ஒரு சாங்க 4 வேர்டு அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்ப 20 வேர்டு இருக்கு, 5 சாங் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஏதாவது ஒரு டீம் நம்ம கூப்பிடுவோம், 2 பேருமே வரலாம், 2 பேருமே சேர்ந்து ஒரு வேர்டு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது மக்கள் அவங்களுக்கும் சொல்றேன். இப்போ வந்து எடுக்கிறாங்க, விடாத அப்படின்னு வருது. அப்பனா அவன் இப்போ கெஸ் பண்றான், கெத்த விடாத பங்கு கெத்த, அந்த மாதிரி. அப்ப நான் பாப்பேன் இந்த லிஸ்ட்ல அந்த பாட்டு தான் அப்படின்னா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. அந்த கரெக்டா கண்டுபிடிச்சா அந்த சீட் எடுத்து வெளியில போடலாம், என்கிட்ட கொடுத்துடலாம். இல்ல நீங்க தப்பா கண்டுபிடிச்சா மறுபடியும் உள்ள போட்டு இன்னொரு வேர்டு எடுக்கணும். சோ இந்த பாட்டுக்குள்ள பாட்டு விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஃபர்ஸ்ட் விளையாட போறது சாம், விஷால் அண்ட் பிரசன்னா. வாங்க. ஓகே, 3 2 1 உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன வந்திருக்கு? என் ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுங்க. என் வீட்டு தோட்டத்தில். என் வீட்டு தோட்டத்தில் அந்த பாட்டு இல்ல, உள்ள போட்டு அடுத்த கார்டு எடுங்க. சரி நானும் அப்படி வந்து பார்க்க டேய் போடா. காட்டுங்க. நிலவை சொல்லுப்பா. நிலவை கொண்டு வா கட்டு அந்த பாட்டு இல்ல, போட்டு வேற எடுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? டக்கு டக்குன்னு 90 செகண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. போட்டு ஒரு கெஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்து என்னது? புடிச்சுன்னு வந்திருக்கு. குயில புடிச்சி கூண்டில் அடைச்சி பாட சொல்லுகிற உலகம். சூப்பர், அது தப்பு. அடுத்து போட்டு வேற எடுங்க. போடுங்க அடுத்து. தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே ஒரு பாட்டு, மொத்தம் 5 பாட்டு தான் இருக்கு. வார எடுங்க. ஏய் எடுத்து என்னடா கெஸ் பண்ணாம ஏமாத்துறீங்க? காட்டுங்களா. கட்டெரும்பு. சொல்லுங்க. ராசாவே கட்டெரும்பு ஒண்ணு. சூப்பர். இல்லையா அந்த பாட்டு இல்ல, வேற. ஐயோ நெக்ஸ்ட். நல்ல வேலை ஃபர்ஸ்ட் நம்ம போலப்பா. கரெக்ட், எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட். ஏன்டா மனசுக்குள்ள பாடுற பைத்தியக்காரன்? சத்தமா முடிஞ்சிச்சா டைம்? முடிஞ்சிருச்சா? சாரி, அதுக்கு தான் அடிச்சீங்க. இல்ல கரெக்ட்டா நான் கூட தம்பி கரெக்ட்டா கண்டுபிடிச்சா பாராட்டீங்க. சொல்லி முடிச்ச உடனே இல்ல லாஸ்ட் பாயிண்ட் வந்து வா வா வசந்தமே பாடிட்டான். சோ 1 பாயிண்ட். ஏய் இங்க வா. ஏன்னா இது ஆக்சுவலா செம்ம டீம் ஒர்க்னா. டீம் ஒர்க் ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் புடிச்சு எடுத்த, நிலவை எடுத்த, வா வா எடுத்த, அதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, வா வா நிலவை புடிச்சு தர, அத நீங்க முன்னாடி எடுத்து சொல்லுங்க. அது அவங்களுக்குலாம் வேற பாட்டு தான் வரும். சரி, கட்டெரும்பு பாட்டுல கட்டெரும்பு எத்தனை பாட்டு இருக்கு? ரொம்ப கம்மியான பாடல்கள் தான் இருக்கு. நீ என்ன சொன்ன? கட்டெரும்பு உன்னை கடிச்சுதா அப்படின்னா. சிட்டெரும்பு அது. தின்ன ராசா, நீ கட்டெரும்பு சிட்டெரும்புன்னு பாடிட்டு. கட்டெரும்புல ஒரு பாட்டு சொல்லு, அந்த பாட்டு மட்டும் தான் இருக்கும். கட்டெரும்பு ஏறிச்சு. அதுதான். கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு. கட்டெரும்பு ஏறிச்சு. இந்த பாட்டு எவனுக்கு தெரியலாம் பரவாயில்ல, உனக்கு தெரியாதெல்லாம் சொல்லாத. எல்லாம் ஃப்ரீ டைம்ல 11 மணிக்கு மேல இந்த மாதிரி பாடல்களை தான் ரசிப்பேன். ஆனா ஒரு பாயிண்ட் தான் எங்களுக்கு. வா வா வசந்தமே நீங்க கண்டுபிடிச்சீங்க. ரிமைனிங் சாங் வந்து வா வா நிலவ புடிச்சு தரவா அந்த பாட்டு இருந்தது. கண்ணா நீ தூங்கடா, கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு எதுக்கு இருந்தது. லாஸ்டா சேலையில வீடு கட்டவா சேர்ந்து. இது எல்லாமே உனக்கு பிடிச்ச பாட்டு, கிளிகிளிப்பான பாடல் தான். கண்டுபிடிச்சதான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒண்ணு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த லாஸ்ட் ரவுண்ட் பாட்டுக்குள்ள பாட்டுல நம்ம சாம் அண்ட் பிரசன்னா 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்த டீம் விளையாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் பரத் அண்ட் குமுதினி. வாங்க. உங்க 2 பேருக்குமான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 90 செகண்ட். அடிங்க, டக்குன்னு கண்டுபிடிங்க. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே. சரியான விடை. அதுதான் ஈஸினா. எங்களுக்குலாம் எண்ணுல நீ ஒன்னையாதான் ஓப்பனிங் லைன் எடுக்க வேண்டியதுனா நடுவுல போய் எடுத்தா அடுத்த ஏரியா என்னது? தெரியல. முத்தம் தெரியலனா உள்ள போடு. தீ பிடிக்க முத்தம் கொடுடா. சரியான பதில். 2 பாட்டை கண்டுபிடிச்சு விட்டார்கள். ஐயா ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் என்னயா? நீங்க அடிச்சுக்கவே வேணாம். நீங்க தான் வின்னு. நீங்க அவங்க ஒண்ணுதான் பொறுமையா கண்டுபிடிக்கணும். அட்ட டைம்ல ஒரு கார்டு தான் எடுக்க சொன்னேன். நீ ஒண்ணு அவன் ஒண்ணு. உண்மையிலேயே கண்ணுக்குன்னு படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு தெரியல. இது கண்ணனுக்குன்னு எழுதிருக்கு. ஆக்சுவலா ஒரு ரூல்ஸ் ஒன்னு இருக்கு. அவங்க ஒண்ணு தான் கண்டுபிடிச்சாங்க. நீங்க 2 கண்டுபிடிச்சப்ப நீங்க வின் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு கண்ணனுக்கு, மண்ணுக்கு மண்ணனுக்கு. என்னடா இல்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்தா. சோ இந்த ரவுண்டின் வெற்றியாளர் பாரத் மற்றும் குமுதினி. நீங்க தான் வின்னர். தயவு செஞ்சு இந்த வாட்டியா ஒரு gift உள்ள மாதிரி ஒரு பலூனை போய் செலக்ட் பண்ணு. நான் தொடறேன். இப்போ இந்த வாட்டி ட்ரை நல்லா யோசிச்சு இப்ப ட்ரை அகைன் வந்தா திருப்பி ட்ரை பண்ணலாம். போ, எப்படிதான் உனக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். போ. ஏய் நான் அப்பவே சொன்னேன். நான் யாராச்சும் சாரிடா. உட்கார போய். அவ்வளவுதான். ஏய் நீயே எடுத்து படிடா பரத். நான் படிச்சா வர மாட்டேங்குது. ஏய் பாத்து படிடா. ட்ரை அகைன் வந்தா மண்டைய பொளந்துருவேன். ட்ரை அகைனா நான் இங்கே உட்கார்ந்துறேன். ஆமா மாப்ள, நீங்க உட்கார்ந்துக்கோ. லைட்டா இப்படி எந்திரி, நாங்க உள்ள வச்சிரோம். லைட்டா எந்திரி உள்ள வைக்கிறோம். தொடையில வச்சு உடைச்சு விடுறா நெப்போலியன் சார் மாதிரி. இங்க வச்சு ஓடடா. ஏய் அங்க வேணா, இங்க வச்சு. யா கால வச்சு ஓடடா. போத்துறீங்க. அங்க இருக்கு. இது வேற உயிரை வாங்குறான்டா.
அட என்னய்யா இது? அண்ணே நீங்க வந்து இந்த எடுங்க டீம் வந்து வின் பண்றது கடவுளுக்கே பிடிக்கல. உங்க கையால எங்களுக்கு ஒண்ணு எடுத்தாங்க. கும் நீ வெடி. தம்பி பேசிக்காவே நான் ஒரு ராசியான ஆள் எங்க ஏரியால ஆன்டிஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த இதை உடைச்சு ஆன்டிஸ்க்கு ஜோசியம் பாப்பியானே ஆத்தாடி. ஆள் ஆடி கூப்பன்ல கவட்டை கட்டில இருக்கா ஒரு நிமிஷம் மட்டும் இது லைட்டா. எதையோ உடைச்சிட்டு ட்ரையகனை திரும்ப படிச்சிட்டு. ஏய் என்னய்யா இது? நான் சொன்னேன்ல பேசிக்காவே எங்க ஏரியா ஆன்டிஸ் என்னைய ராசியான பையன் தான் சொல்லுவாங்க. ஆன்டிஸ் உடைய சாபம் பழித்து விட்டது. நம்பர் 6 அது என்னது? ஹீட்டர் போட்டு டெய்லி குளிச்சுடா ஸ்கூட்டர் டெய்லி குடிக்க சொல்லிக்கிறாங்க. டெய்லி குளி போ நம்பர் 6 அந்த ஒயிட் என்னங்க அது? ஓகே थैंक यू. Thank you. ஓகே பாடுபட்டதுக்கு பலன் கிடைத்து விட்டது பரத். பெலூனோட டெய்லி குளிடா அத போட்டு. ஓகே உங்க வின்னிங் கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க நீங்களும். இது பாத்ரூம்ல போறது தானே இது? நீ பாத்ரூம்ல போடலாம் ஃபாரின்ல ஐயா இது எடுத்துக்கலாம்ல? ஸ்பீக்கர் நீ எப்ப ஜெயிச்ச வை? ஐயா நம்ம அடிச்சு மூஞ்ச பத்து. சாரியா. நீ ஜூசர் தானே ஜெயிச்ச ஏறா. மக்களே சிங் இன் த ரெயின் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எபிசோட் நாங்க முடிச்சிட்டோம். ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. நிறைய ஃபன் அண்ட் நிறைய என்டர்டெயின்மெண்ட். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாம் அண்ட் பிரசன்னாவும் நிறைய கிஃப்ட் ஜெயிச்சிருக்காங்க. பரத் பாருங்க கை குழந்தை வச்சிருக்கிற மாதிரி அவரும் ஒரு கிஃப்ட் ஜெயிச்சிருக்காரு. சோ எல்லா ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பரா ஆடி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா போறாங்க. இத்துடன் இந்த எபிசோட் முடிவுக்கு வருகிறது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது the entire team of Sing in the Rain. and வாங்க நம்ம எல்லாருமே Sing in the Rainல ஒரு டான்ஸ் போட்டு இந்த எபிசோட முடிச்சு வைப்போம். நெருப்பு பேரோடு